வைத்திலிங்க தேசியர் அவரிடம் விபுலானந்தர் ஆரம்ப கல்வியை பெறுகிறார். இப்போ முதல் நான் ஒரு கட்டுரை நினைக்கிறேன். இலங்கை பல்கலைக்கழகத்தின் தமிழ் கல்வியின் ஊற்றுக்கால் உடுப்படி சிவசம்புலர். அதில் பிறகு அவர் பல்வேறு இடங்களை படித்து வந்தார். ஆரம்பத்தில் அவர் சிவசம்புலரிடம் படித்த வைத்திலிங்க தேசியரிடம் பார்த்தேன். இப்போ பேராசிரியர் கணபதி பிள்ளை ரெண்டாவது பேராசிரியராக வாரார். பேராசிரியர் கணபதி பிள்ளை முத்துக்குமார சுவாமி குருக்களினுடைய அத்தியந்த மாணவன். அவற்றை பக்கத்தை வீடு தும்படையில் நல்லூர் பரிதேஸ்வர சிவன் கோயிலுக்கு பக்கம். அவர் ஒரு அவையடக்கமோ சிறப்பு பல்வேறு இடங்களில் முத்துக்குமார சுவாமி குருக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்தை ஒரு குரு வணக்கம் சொல்கிறார். நத்தும் பருத்தி துறைவாள் சிவச்சுடர் நான் மறையோன் ஒத்தனல் ஆரியம் செந்தமிழ் என்னை உணர வைத்தோன் முத்துக்குமார சுவாமி குருமணி மொய்க்களக்கீழ் வைத்தி பெண்வலை வாழ்த்தும் அவனர் மாண்பை. இது பாடினது பேராசிரியர் கணபதி பிள்ளை. தன்னுடைய நூலை அவருக்கு சமர்ப்பணம் செய்து அவருடைய பாதத்தை நான் வணங்குவேன். இதிலேருந்து ரெண்டாவது பாரம்பரியம் விபுலானந்தரிலிருந்து கணபதி பிள்ளையிலிருந்து சிவகம்பிள்ளை வெற்ற ஊற்று வந்து அதுக்கு பிறகுதான் நீங்கள் வெற்ற எல்லாம் இல்லாமல் அந்த ஊற்றுக்கால் அந்த அத்திவாரத்தில் ஒரு கல் ஓட்டவல் ஒரு ஆள் உடுப்பிடி சிவகம்பிள்ளை. இது இலங்கை பல்கலைக்கழகம் எல்லாவற்றிலும் இருக்கிற தமிழ் துறைகளுக்கு பொருந்தும் என்று நான் ஒரு கட்டுரையை எழுதி. சரி, மிக மிக பிரயோசனமான தகவல். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, வேல்நந்தன் அவர்கள் சொன்னார் உடுப்பிட்டி சிவசம்பு புலவர்கிட்ட சங்கர பண்டிதர் படித்தார்ன்னு சொல்லி. ஆனால் சங்கர பண்டிதர் 1830 தான் பிறந்தவர். உடுப்பிட்டி சிவசம்பு புலவரும் 1830 தான் பிறந்தவர். ஆனால் வேதாரண்யத்தில் சுவாமிநாத தேசியர்கிட்ட தான் இவர் படித்ததுன்னு சொல்லி முழு விவரமும் இருக்கு. அதே நேரத்தில் நாவலர் தன்னுடைய பெரிய புராண வசனத்துக்கு அவர்கிட்ட தான் கேட்டு பாயிரம் வாங்கி போடுறார் சங்கர பண்டிதர். அப்ப அதே நேரத்தில் வடமொழியில தலை சிறந்த பண்டிதர் ஆன ஒருவராகவும் இவர் கருதப்பட்டவராக சங்கர பண்டிதர் காணப்படும். அவ்வாறான ஒரு நிலையில அவர் படிச்சார் என்றது ஒரு இடத்திலையும் அறியப்படும். ஆனா இவர் வேல்நந்தன் சொல்றேன் ஒரு சாலை மாணாக்கர் அல்லது ஒரு குருவட்ட படித்த ஒரே வயசாக்கள். அதே நேரத்துல இவர் அங்க இந்தியாவில தான் போய் படிச்சுட்டு வரார். அந்த சூழ்நிலையில இருக்கின்ற நேரத்துல மற்றவர்களுக்கு எல்லாம் ஒரு குருவாக விளங்குற சமஸ்கிருதத்துல மிக உச்சமான நிலை. அதே நேரத்துல பயங்கரமான ஒரு கண்டன பிரசங்கங்களை எழுதின ஒருவராகவும் காணப்படுறேன். சிவசங்கர பண்டிதர்கிட்ட தம்பிமுத்து பிள்ளை படிச்சிருக்கிறேன். ஆமாம்மா, தம்பிமுத்து பிள்ளை நான் படித்தேன். நான் படித்து கொண்டு போய் ஞானபிராதரை படிச்சிருக்கேன் சமஸ்கிருதத்தை. அது அப்படியே ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. என்னென்றால் எங்களை போல இப்போ 3 வருஷம் 4 வருஷம் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ போய் படிப்போம். வாயினை நீங்கள் ஏற்படும் வாயினை இதனை இருந்து சொல்லி போயின போவர் என்பனார் புலவர் என்ற மாதிரி. அந்த காலத்தில் ஒரு முக்கியமான கல்வி பாரம்பரிய மரபு இப்போதை மாதிரி பெல் அடிக்கிறதோ அந்த எங்களோட கிராமத்தில் டாப்பு கூப்பிடுற மாதிரி இல்லைத்தானே. அது போய் பாடம் கேட்குற மரபு இருந்தது. அந்த பாடம் கேட்குற மரபில் இவர் சிவபுலவருக்கு இளையவராக இருக்கிறபடியால் சமஸ்கிருதத்தில் மாணவர்கள் ஆசிரியர்களை விட மாணவர்கள் மேலே வர்றது உலக இயற்கை. நான் போன முறை உரையில் சொன்ன நான் சிவை தாமோதரம் பிள்ளையின் ஆசிரியர் கரோல் விஸ்வநாத பிள்ளை 2 பேரும் கரோல் விஸ்வநாத பிள்ளையும் சிவை தாமோதரம் பிள்ளையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முதல் எடுத்தவை 2 பேரை கூட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வச்சுருந்தோம். நான் 10 மணி பார்த்தேன். 2 பேரும் தான் முதல் பிஏ எடுத்து பாஸ் பண்ணது. பிஏ எடுத்து பாஸ் பண்ணால் கரோல் விஸ்வநாத பிள்ளை 2nd கிளாஸ், சிவை தாமோதரம் பிள்ளை 1st கிளாஸ். ஆனால் கரோல் விஸ்வநாத பிள்ளை இந்த மாணவன் தான் சிவை தாமோதரம் பிள்ளை. கரோல் விஸ்வநாத பிள்ளை சொன்னார் அவரோட அழகாக அழிக்க ஒரு உதயதாரக பத்திரிகை, என்னுடைய மாணவன் 1 வகுப்பிலும் நான் 2ஆம் வகுப்பிலும் சித்தி எழுதினேன். என்னுடைய கற்பித்தல் திறன் அதிலே நன்றாக தெரிகிறது. நான் படிப்பித்த அப்படி ஒரு பெருமையுள்ள ஆசிரியர்கள் இப்போ இருப்பார்களோ எனக்கு தெரியாது. மாணவர்
எங்கே தட்டி விடலாம்னு தான் யோசிக்கிறோம். அந்த மாதிரி ஆசிரியர்கள் போய் படிச்சிருப்பார்கள். இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ அல்ல. இது ஒரு பெரிய பாடம் கேட்குற மாதிரி ஒரு நாள் 2 நாள் போய் படிச்சிருப்பார். இப்போ அந்த நீங்கள் ஏற்கனவே இவ்வளோ தூரம் சின்ன வீழாலையிலேருந்து அளவட்டிக்கு நடந்து போய் படிப்பிச்சவர் இவர்களே சதாசிவம் முருகேச பண்டிதர் அங்கே நடந்து போய் போய்க்கிற அந்த கோர்ஸை பார்த்தது. இப்படி ஒரு கல்வி பாரம்பரியம் அந்த காலத்தில் இருந்து. இப்போ மாதிரியில் ஒரு விடயத்தை சொல்லி நான் இந்த உரிய நான் சொல்கிறேன். அந்த காலத்து கல்வி மரபில் ஒரு நூலை பல பேர்கிட்ட படித்தார். ஒரு நூலுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார். சிவை தாமரம் பிள்ளை ஒரு நூலில் படிச்சிருந்தார். அது வேறு எங்களோட வித்வாசிரோமணி பொன்னம்பல பிள்ளை பொன்னம்பல பிள்ளைட்டு அவற்றை ஸ்பெஷல் ஏரியா சிவசிந்தாமன். சிவசிந்தாமணியை படிக்கணும் என்றால் எத்தனை பேர்கிட்ட படிச்சிருந்தாலும் அவற்றை வகுப்பிலும் போயிரு என்ற மாதிரி சொல்கிற ஒரு மரபு இருந்தது. அப்போ உவே சாமிநாதையர் ஒரு கடிதம் எழுதுகிறார் வித்வாசிரோமணி பொன்னம்பல பிள்ளைக்கு. மந்திரமலை பாற்கடலின் ஆழம் மந்திரமலைக்கு தான் தெரியும், சிவசிந்தாமணியின் ஆழம் உங்களுக்கு தான் தெரியும், இதை பார்த்துருக்கா சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் படிக்கிறார். அது ஒரு பெரிய இஷ்யூ அல்ல, பெரிய விஷயம் இல்லை. சரி, கேட்டுருக்கலாம். அடுத்தது நன்றி. இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். சைவ பிரகாச சமாசிகம் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை தொடர்ந்த ஒருவராகவும் சங்கர பண்டிதர் காணப்படுறேன். அதே நேரத்தில் 1858 இருந்து 69 வரையும் நாவலர் கிறிஸ்தவ சமயத்துக்கு எதிரான கண்டன பிரசுரங்களை மேற்கொண்ட நேரத்தில் ஹில் பாதிரியார் என்று ஒருவர் இருந்தவர். அப்போ சனோப சார சங்கம் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை தொடங்கி கிறிஸ்தவ முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டு வர்ற நேரத்தில் சங்கர பண்டிதர் அதற்கு எதிரான கிறிஸ்தவத்துக்கு எதிரான பல்வேறு முயற்சிகளை கண்டன பிரசுரமாகவே எழுதுகிறார். அதில் கிறிஸ்தவ மத கண்டனம் என்ற நூல் மிக முக்கியமான நூலாக 1882ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதை தொடர்ந்து சைவ சமயத்தினுடைய நிலைபெறான தன்மைகளை சொல்றதுக்காக மிலைச்ச சமய விகற்பம் என்ற ஒரு நூலையும் இவர் எழுதியிருந்தார். அதே நேரத்தில் சத்பிரசங்கம் என்ற இன்னொரு நூலையும் எழுதியிருந்தார். அப்போ இந்த வகையில் கண்டன இதை மிக முக்கியமாக வெளியிட்ட ஒருவராகவும் சங்கர பண்டிதர் காணப்படுறார். சங்கர பண்டிதரை பாடசாலை அமைச்சு அதனூடாக பணி செய்ததை பார்க்கலாம். சமய அரங்கிலே அவர் துடிப்போடு இயங்கி இருக்கிறார். இப்போ நாங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த முக்கியமான தமிழ் ஆளுமைகளை பார்த்திருக்கிறோம். எல்லாமே கனகசை பிள்ளை விஸ்வநாத பிள்ளைன்ற மகனா இல்லை, அதுதான் எல்லாரும் மயங்கிறது. நான் இதை நீங்கள் முன்பொரு முறை சொல்லும் பொழுது கேட்டேன். இன்றைக்கு அடுத்து திருப்பி பார்த்த பொழுதும் சிவரத்தினம் அவர்களுடைய நூலில் விஸ்வநாத பிள்ளை என்ற மகன் என்று இல்லை, முழுப்பிள்ளை. உண்மையிலே கரோல் விஸ்வநாத பிள்ளை வேறு, எல்லாரும் கனகசபை பிள்ளை என்ற தகப்பன் விஸ்வநாத பிள்ளை வேறு. அது நிச்சயமாக தெரியும். சரி, அப்போ எல்லாம் கனகசபை பிள்ளையை பார்ப்போமே. கனகசபை பிள்ளை அவர் தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் தான் இருந்தவர், பட்டதாரியார். அவர் பெரிய தமிழாராய்ச்சியின் ஊற்றுக்கால்களில் ஒருவராக அவர் காணப்படுகிறார். பின்வந்த நூல்கள் பதிக்கிறதுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருந்தவரும் அவருடைய 1800 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் என்றது ஒரு பெரிய ஆங்கிலத்தில் அந்த கட்டுரை எழுதினார். ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியாக அது தமிழ்ஸ் 1800 years agoன்றது தொடர்ச்சியாக கட்டுரைகள் வந்திருக்கு. எதிலே என்றால் மெட்ராஸ் ரிவ்யூ ஒரு பீரியாடிக்கல் ஜேர்னல் அதில் வந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த தமிழர்களுக்கு இந்த புறநானூறு அகநானூறு சங்க இலக்கியம் அதுகளெல்லாம் இருந்தது என்பதை தமிழகம் விழித்து கொண்டு பார்த்தார்கள். அது மல்லாகம் வி கனகசபை பிள்ளை. கனகசபை என்று சொல்கிறது, கனகசபை பிள்ளை என்று சொல்கிறது. அவர் மல்லாகம் கனகசபை பிள்ளையினுடைய இது தமிழிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான அம்சம், உவே சாமிநாதையருடைய பதிப்புகளை பார்த்தால் அவருக்கு இந்த பிரதிகள் வழங்கி உதவியவர்களிலே வி கனகசபை பிள்ளை, மல்லாகம் வி கனகசபை பிள்ளை என்றும் இருக்கு. அதில் அவர் எழுதுகிறார், சிலர் கையெழுத்து பிரதிகளாகவும் அவர் தந்தார். கொப்பியில் வீட்டிலேருந்து பார்த்து இவர் உபகரித்தது என்று சொல்கிறார். அது சொல்கிறேன். மல்லாகம் கனகசபை பிள்ளை அந்த வகையில் மல்லாகம் கனகசபை பிள்ளை
ஒரு காலகட்டத்து விஞ்ஞான ரீதியான தமிழியல் ஆய்வுக்கு போகிறதுக்கு வழி சமைத்தவர்களும் முக்கியமாக அவருக்குரிய கான்ட்ரிபியூஷன் அதுதான். அவருக்குரிய வகிவாகம். நீங்கள் இந்த பிரதி தயாரித்தது பிரதி செய்ததுன்னு சொல்லும் பொழுது அவரை பற்றி ஒரு தகவல் எங்கேயோ வாசிக்க எனக்கு கிடைத்தது. அவர் ஒரு எழுத்தரை தன்னுடைய சம்பளத்தில் வைத்து ஏடுகளை பார்த்து பிரதி செய்கிறதுக்கு வச்சிருத்தாராம். அவருக்கு அந்த வசதி இருந்திருக்கு. வசதி இருந்தால் மனமும் இருக்க வேணும். அப்படி பிரதி செய்யப்பட்டது தான் மெட்ராஸ் ரிவ்யூவில் தொடராக வந்ததுன்ற தகவலும் இருக்குது. அப்போ வி கனகசபை பிள்ளை மல்லாங் கனகசபை பிள்ளையினுடைய பணி மிக முக்கியமான பணி. அவருடைய நூல் 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்ற நூல் எங்களுடைய ஐந்திணை மரபு, அந்த காலத்து பண்பாடு, அந்த காலத்து நிலம், அதில் இருக்கிற விலங்குகள், இதை பற்றி எல்லாம் பிறகு வந்த ஆராயறதுக்கு எல்லாம் ஒரு திறவுகோலாக இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அவர் இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்து எல்லாம் இருந்ததெல்லாம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு மரபு இருந்தது. மாணவர்களுக்காக சொல்கிறேன். தங்களோட ஊரை வைத்துக்கொண்டு தங்களோட பெயரை சொல்கிறது. ஊவே சாமிநாத ஐயர் என்றால் உத்தமதானபுரம் வேங்கட சாமிநாத ஐயர். அவன் சிவை தாமோதரம் பிள்ளை சிறுப்பிட்டி வைரவநாத பிள்ளை தாமோதரம். தீத்தா கனகசுந்தரம் திருவோணமலை தம்பு கனகசுந்தரம். அது மாதிரி தான் இவர் யாழ்ப்பாணத்தை இந்த மல்லாகத்தை வச்சுக்கொண்டு மல்லாகத்தில் இருந்த விஸ்வநாதர் வேறு, கரோல் விஸ்வநாதர் வேறு. சரி, இந்த விளக்கத்துக்கு பேராசிரியருக்கு பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மயக்கம் இனி தெளிய வேணும். நாங்கள் அடுத்து கிட்டத்தட்ட இதே காலத்தில் தான் ஒரு பெரிய ஆளுமையை பற்றி இங்கே கலந்து கொள்கிறவர்களை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். சுவாமி ஞானப்பிரகாசர் அவர் ஒரு காலத்தில் இவர்களுக்கு பின்பு அவர் உண்மையில் 1875 தொடக்கம் 1947 வரை அவருடைய அண்மை காலம் 42 அண்மை காலம், மிகவும் பிந்திய காலம். ஞானப்பிரகாசருடைய பணி நாங்கள் இப்போ நண்பர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அல்லது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு மிக அண்மையில் வைத்தியர் ராமசாமியினுடைய இடத்துக்கு முன்னுக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்து பள்ளிக்கூடம், ஒரு சர்ச், ஒரு தேவாலயம் இருக்கிற அந்த இதிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். இதில் அவரை பற்றி நான் கேட்டு வாசித்து அறிந்து கொண்ட தகவல் என்னென்றால், அவர் ஒரு வயது குழந்தையாக இருக்கிற பொழுதே அவருடைய தந்தையார் இறந்து போனார். பிறகு அவருடைய தாயார் மறுமணம் செய்தார். அவருக்கு வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் 8 வயது ஆன பொழுதுதான் இங்கே தாயோடு தந்தையண்டு இருக்கிறவர் தன்னுடைய சிறிய தந்தை என்றது விளங்கிச்சுதான். அவருடைய தாயாரும் மிகவும் ஒழுக்கசீலமான பெண்மணி. மறுமணம் புரிந்தாலும் மதம் மாறுறதை பற்றிய இது ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுத்துத்தான் மதம் மாறியிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் ஞானப்பிரகாசர் கிறிஸ்தவரானார். இவர் ஆரம்ப கல்வியை மானிப்பாய் மெமோரியலும் அச்சுவேலியிலும் கற்றிருக்கிறார். பிறகு சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலும் படிச்சிருக்கிறார். இப்படி ஒரு மிக திறமைசாலியான ஒரு மாணவனாக இருந்து அவர் இந்த ரயில்வே பகுதியில் புகையிரத திணைக்களத்தில் இந்த மோர்ஸ் கோடுன்னு சொல்லுகிறது, இந்த சங்கேத மொழி இதில் இப்போ இருக்கிற சாதனம் இல்லாமல் இன்னொரு சாதனம் இருந்தது போஸ்டல் சர்வீஸிலும் ரயில்வேயிலும். அவர்களுக்கு இடையில் உள்ள பரிபாஷை அந்த அதில் மிக வல்லவராக மோஸ்கோடு ஆப்பரேட்டராக இருந்து அந்த வேலை செய்து அவருடைய திறமையை அறிந்து அவரை தலைமையகத்துக்கு, அதாவது கொழும்புக்கு மாற்றினார்கள். அவர் அதற்கு பிறகு என்னவோ அவருக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காமல் அவருக்கு குருத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடு வந்து
மார்ட்டின் செமினரி என்று யாழ்ப்பாணத்தில் இருந்த செமினரி குருமடத்துக்கு வந்து சேர்ந்து பிறகு அவர் திருநெல்வேலிக்கு, அவர் நெடுங்காலம் இருந்த திருநெல்வேலிக்கு மாறினார். அவர் 47ஆம் ஆண்டு மட்டும் இருந்திருக்கிறார், 72 வயது. அவருடைய எங்களுக்கு அக்கறையும் ஆர்வமும் தருகிற விஷயம், அவர் ஒரு பன்மொழி புலவர். அதை விட அவருடைய சமூக பணி, சமயப்பணி என்றால் அவருடைய காலத்தில் 37 தேவாலயங்களை கட்டியிருக்கிறார், 12 பாடசாலைகளை திறந்திருக்கிறார். அதற்கு மேலே அவரை பற்றி ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இந்த நூலகத்தை பிரபலமாக்க இல்லை வெகுஜன பயன்பாட்டுக்கு கொண்டாடுறதிலே அவருக்கு பெரிய ஆர்வம் இருந்ததாகவும், கரம்பனில் இருக்கிற தேவாலயத்தோடையோ கரம்பன் சென்ட் ஆண்டனிஸ் அதிலே ஒரு நூலகத்தை ஆரம்பித்து, அதாவது லெண்டிங் லைப்ரரி, இரவல் கொடுக்கும் நூலகத்தை ஆரம்பித்ததும் இவருடைய ஒரு பணி என்று இவருடைய பணியை நிரம்ப சொல்லி இருக்கிறார்கள். அவரை பற்றி நீங்கள் மேற்கொண்டு தகவல்களை இங்கே பங்கு பெற்றுகிறவர்கள் சொல்லலாம். அவரை ஒரு ஆய்வாளராக, ஒரு ஒப்பியல் அகராதி தந்தவராக, ஜெர்மனியாலும் இலங்கையாலும் முத்திரையில் பொறிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவராக எல்லாம் இருந்திருக்கிறார். அவரை பற்றி ஏதாவது பேராசிரியர் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். வணக்கம். சுவாமி ஞானப்பிரகாசர் நல்லூரில், அவர் நல்லூர் ஞானப்பிரகாசர் என்ற பேர் தான் படித்தேன். இதில் ஒரு மயக்கம் வருதுன்றதுக்காகத்தான் நல்லூர் இன்னொரு ஞானப்பிரகாச முனிவர் இருந்தவர். அவர் தான் பண்டிதமணி சொன்ன பசுவதை கஞ்சி பிரதேசம் போனவர். அதுக்காக வேண்டி அவரை ஸ்ரீலஸ்ரீ ஞானப்பிரகாசர், திருநெல்வேலி ஸ்ரீலஸ்ரீ ஞானப்பிரகாச முனிவர், இவரை நல்லூர் ஞானப்பிரகாச முனிவர் சொல்கிறோம். இவர் நீங்கள் சொன்ன போல பன்மொழி பாண்டித்யம் பெற்றவர், பல மொழிகளை படித்தார். இப்போ பல மொழிகள் எல்லாம் தானாகவே படித்தார். இவரோடு நெருங்கி பழகியவர்களோடு நான் நெருங்கி பழகிறேன். ஞானப்பிரகாசரோட பழகிய ஒருவரோட நீங்கள் பழகியவர் ஒருவரை 2-3 பேரோடு நான் நெருங்கி பழகிறேன். இன்னொன்று, டேனியல் தண்ணீர் என்ற நாவலில் ஞானமுத்து சாமியார் என்று இவர் ஒரு பாத்திரமாக வச்சுக்கொண்டு, எனக்கு ஒரு சந்தேகம், காணல் நாவலா தண்ணீரா? காணல் சாரி மன்னிக்கணும், காணல். ஏனென்றால் அந்த நாவல் முடிகிற இடத்துல ஞானப்பிரகாசர் இப்படி நிற்கிறார். அவன் கதாநாயகன் கேட்கிறான், சுவாமி சமயம் மாறினாலும் இந்த சாதியங்களை விடாது போலேன்னு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த சூனியத்தை துளாவி பார்க்கறது மாதிரி அவர் கண்கலங்கி இருக்கு. சரி, அதான் நான் தான் பிள்ளையா எல்லாத்தையும் வாய்ச்சபடியா ஞாபகம் இல்லை. அது காணல் நாவல், அதெல்லாம் காணல் நீராக போச்சு, அவற்றை முயற்சி காணல் நீராக போச்சுன்னு தான் டேனியல் முடிக்கிறார். அவருடைய தமிழ் சொற்பிறப்பு ஒப்பியல் அகராதி ஒரு மிக புகழ் பெற்ற அகராதி. அது முதற் பதிப்பு கிடைக்காமல் உலகத் தமிழராட்சி நிறுவனம் அதை முதல் பதிப்பிக்க அந்த பதிப்பு பிரதி அவர்களுக்கு உபகரித்ததே நான் தான். அவர் கொடுத்து அது பதிப்பாக வந்தது. அவருடைய நீங்கள் நூலகம் வச்சிருந்தாலும் அவர் ஒரு பெரிய நூலகம் வச்சிருந்தார். 2-3 விஷயத்தை அவரை பற்றி சொல்லலாம். அவரோடு நெருங்கி பழகியவர்கள் சொன்ன விஷயத்தை அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த இப்போதைய சொன்னால் ஒழுங்கான கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை தான் அவர் பாதமாக இருக்கக்கூடியது. அந்த அவர் இருந்த அந்த வீட்டில் தான் என்னுடைய நண்பர் கனடாவில் இருக்கிற பேராசிரியர் சந்திரகாந்தன் அடிகளார் அங்கே இருந்தவர். அதிலே இருந்தவர் அந்த பிராந்தையிலேருந்து தான் நான் காணல் நாவலை வாசித்தேன்னு சொல்லுவேன். அப்போ நான் அவரிடம் போகும்பொழுது அந்த ஒரு பழைய காலத்து வீடு, மிக உயர்ந்த அறைகள், அந்த அறை முழுவதும் அவர் புக் சேல் படிக்க வச்சிருப்பாராம். இந்த புத்தகங்கள் முழுவதும் அவர்கிட்ட இருக்கு. என்னுடைய ஆசிரியர் ஏடி சுப்பிரமணியம் என்பவர் இந்த 500 பதிப்பிக்கிற பொழுது தனக்கு மிச்சம் வந்தால் அவர்கிட்ட போய்விட்டால் அந்த இடத்தை சொல்லி புத்தகத்தில் 500 யார் பதிப்பிச்சு? சாதாஸ்வயர் பதிப்பிச்சது. பிரதி வழங்கினவர் ஏடி சுப்பிரமணியம். சரி, ஏடி சுப்பிரமணியத்திட்ட கேட்டால் அவர் சந்தேகம் இருந்தால் பாருங்க போய் கொண்டு சுவாமியார்கிட்ட போடுது. சுவாமியாரை பார்த்து அந்த இடத்தை அதை பார்த்து சொல்லுவார். இன்னொரு விடயம், என்னுடைய ஆசிரியர் என்ன சொன்னது, இந்த 10 பாட்டு 8 தொகை 11 கணக்கு இந்த நூல்கள் எல்லாம் நீங்கள் யார்கிட்ட படித்தீர்கள்
என்று கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் சில்லறையா நாக்கிட்ட படிக்க இல்லை, பரிமேலழகர்கிட்ட படித்தேன், நச்சினார்கியிடம் படித்தேன், பேராசிரியரிடம் படித்தேன், சேனாவரையர்கிட்ட படித்தேன், சேனாவரையரிடம் படித்தேன், நான் படித்தவர்கள் எல்லாம் இவர்கள் தான் என்று சொன்னார். உண்மையாக அவர் இந்த சுயமுயற்சியாக தானாகவே உரையாசிரியர்கள் ஊடாக அவர் படித்திருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த ஜாம்பவான் என்று சொல்லலாம் எங்களுடைய இலங்கை தமிழறிஞர். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், அவர் சைவத்துக்கு எதிராக கிறிஸ்தவ பாடசாலைகள் கிறிஸ்தவ சிவச்சனை எல்லாம் அப்படி இருந்தும் ஈழகசிரியிலேயும் உடனே அந்த ஆண்டு ஞாபகம் வரையில் நான் ஒரு கட்டுரை எழுதுகிறார். நாவலரை பாராட்டுற அந்த கட்டுரை நாவலர் அந்த கட்டுரை எழுதிப்பட்டு எழுதுகிறார். நாவலர் எமக்கு எதிராக நமது சமயத்துக்கு எதிராக அவர் பாடுபட்ட உழைத்த போதிலும் அவருடைய அஞ்சா நெஞ்சத்தையும் நேர்மையையும் ஆளுமையையும் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் பாராட்டுகிறோம். கட்ட முடியும். ஞானப்பிரகாசர் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் எங்களுக்கு எதிராகத்தான் அவர் பாடு செய்தவர், ஆனால் நாங்களும் அவரை பாராட்டுகிறோம். அப்படி அஞ்சா நெஞ்சமும் ஆளுமை அப்படி ஒரு நிதானமான ஆளாகவும் ஞானப்பிரகாசர் இருந்தார். இப்படி ஞானப்பிரகாசர் பற்றி நிறைய சொல்லலாம். கல்லடி வேலுப்பிள்ளை எழுதிய யாழ்ப்பாண கௌமுதியில் பின்னுக்கு இந்த இடப்பெயராய்வு வருது. இடப்பெயராய்வை அவர் தான் செய்து கொடுத்தவர் என்று வேலுப்பிள்ளை வேறொரு நூலும் வாசித்த நான். அவருடைய கௌமுதியில் இவரோட வந்து பல சந்தேகங்கள் தெளிவிச்சிருக்கார். இத்தனைக்கும் கல்லடி வேலன் ஒரு கண்டன கொண்டு கல்லடி வேலனோட கதைக்கு கொல்லடி தான் நடக்கும்னு சொல்லுவானாம். ஆனால் இவரோட நல்லுறவை பேணி பல்லடி வேலுப்பிள்ளை யாழ்ப்பாண கௌமுதி எழுதுகிற பொழுது பூரண உதவியையும் செய்தவர் ஞானப்பிரகாசர் தான். இடப்பெயராக அவர் தனியாக தானே செய்து கொடுத்தார் என்றும் ஒரு செவிவழி கதை உண்டு. ஆனால் அப்படி கல்விக்கும் இளமைக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல மனப்பான்மையும் இருந்தது. அவரோடு நெருங்கி பழகியவர், அதற்கு நேர கண்டவர்கள், கதைச்சவர்கள் இப்பொழுது இருக்கிறார். அவர்கள் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது பொழும்பி அந்த என்னென்ன நேரத்துக்கு அவர் வெளியால் வருவார், என்ன நேரத்துக்கு மேசையில் இருப்பார், என்ன நேரத்துக்கு சாப்பிடுவார் என்ற அந்த ஒழுங்கமைப்பை பற்றி சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க அவருடைய துறவு நெறிப்பட்ட அவரே சாத்தியமாக இருக்குது. இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நான் மற்றவர்களுக்கு போகணும். இந்த அவருடைய அந்த ஆங்கிலத்திலே ஒரு தொடர் இருக்குது, மேக்னம் ஓப்பஸ். அவர் செய்த நூல்களில் உச்சமானதென்று சொற்பிறப்பு ஒப்பியல் அகராதியைத்தான் சொல்லுகிறார்கள். அவருடைய வாழ்நாளில் 6 அத்தியாயங்கள் அச்சிடப்பட்டனவென்றும் பிறகு திருப்பனந்தாள் ஆதீனம் இந்த நூலுடைய பெருமையை அறிந்து தாராளமாக அவர் வாழுகிற வேளையிலும் பொருளுதவி செய்து அவ்வளவு தமிழ் பற்ற ஆதீனத்துக்கு மீதி வெளியிட உதவினார்கள் என்றது தகவல். டேவிட்டும் H.S. டேவிட், ஃபாதர் டேவிட் செய்திருப்பார்கள். அடுத்தது இவருக்கு இலங்கை அரசாங்கமும் இந்த வெளியீட்டுக்கு அது ஒரு பெரிய தொகை இல்லை, 2000 ரூபா, அது அப்போ பெரிய தொகை தான், உதவினார்கள் என்றும். மற்றது அவருக்கு இலங்கை அரசாங்கம் முத்திரை வெளியிட்டு முத்திரையில் பொறுத்திருக்கு, ஜெர்மனி அரசாங்கம் முத்திரை வெளி. இவ்வளவு சிறப்புக்கும் உரியவராக ஞானப்பிரகாசர் தந்திருக்கிறார். இதற்கு ஏதாவது மேற்கொண்டு சொல்ல போகிறீங்க? உண்மையில் நான் நினைச்சு போன ஒரு மனிதர் என்று சொன்னால் சுவாமி ஞானப்பிரகாசர். யாரும் ஒரு இலங்கையினுடைய ஒரு தனித்துவமான ஒரு நிலையை அவர் பல இடங்களில் ஒரு இலங்கைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. நாங்கள் 19ஆம் நூற்றாண்டை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பழைய விஷயங்கள் எல்லாம் சரி, ஆனால் சொற்பிறப்பு ஆய்வியல்ன்றது யாருமே நினைச்சு பார்க்க இயலாதோன்னு. அந்த வேர்ச்சொல் எப்படி பிறந்தது, அந்த வேர்ச்சொல்ல இருந்து எப்படி சொற்கள் ஆங்கிலத்திலையும் எழுதி தமிழ்லையும் எழுதி தொடர்ந்து எழுதி கொண்டு வாங்க. ஒரு 5 இதுக்கு பிறகு எழுதினதுக்கு பிறகு அவரோட தாவீது அடிகள், அதாவது புருஷன நூலகம் எரிந்த நேரத்துல மாரடைப்பு வந்திருந்த தாவீது அடிகளும் சேர்ந்து வேலை செய்யும்.
கடைசியில தான் இறக்க போற நேரத்துல 1947 நினைக்கிறேன். அதுல இவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, அவர்கிட்ட தன்னுடைய வேலையெல்லாம் கொடுத்து நீயே செய்யன்னு சொல்லி விடுறேன். அதுக்கு பிறகு அவர் மிச்சத்தை தொடர்ந்து செய்தவர் தாவீது அலி. அந்த சொற்புறப்ப ஆய்வியல் உண்மையில வந்து ஒரு கலாச்சார நிறுவனத்தால பதிப்பிக்கப்படுற ஒன்றாக இருக்கலாம், இல்லாட்டி வேற அந்த எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால பதிப்பிக்கப்பட்டது வெளிவரும் என்று சொன்னா தமிழர்களுக்கு, அதாவது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அடையாளத்தை அந்த இதழ் கொடுக்கும். அந்த வகையில இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு. ரெண்டாவது நான் அவரை எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு சரித்திரத்துல ஒரு சிறந்த ஞானம் பெற்ற ஒருவராக இருக்கிறேன். சரி, அப்போதே சொன்னார், அவருடைய அப்பா வந்து ஒரு அரச வம்சத்தில பிறந்த ஒரு ஆள், சபாபதி பிள்ளை. அப்ப சாமிநாத பிள்ளையோ சாமிநாத பிள்ளை. அப்ப சாமிநாத பிள்ளை ஒரு சாமிநாத ராசலிங்கம் என்று சொல்லி அரச வம்ச பிறந்ததால ஈழகேசரியில அரச வம்சங்கள் பற்றி தொடராக 2 பேர் எழுதினாக்கள் முக்கியம். ஒன்று குலசபா எழுதினவர், இரண்டாவது இவர் எழுதினவர். 1933 நினைக்கும் அந்த காலப்பகுதி அந்த ஈழகேசரியில எங்களுடைய ஈழத்தினுடைய அரச வம்சம் எப்படி இருந்தது என்று சொல்லி நுணுக்கமாக எழுதிய ஒருவராக இவர் காணப்படுறார், ஞானப்பிரகாசர். அப்ப ஞானப்பிரகாசர் வந்து ஒரு 20, அது உண்மையில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கொடுப்பி. மரியசபை அடிகளார் தன்னம் அடிகளார் பற்றி நான் உரையாற்றின நேரத்தில் சேர்தான் அதுக்கு தலைமை தாங்கிறவர் சொல்லுங்கிறார் சார். மரியசபை அடிகளார் இருக்கிற அவங்களோட அந்த நிறுவனத்துல வந்து மொழியை தனியே கற்றுக் கொடுக்குறார். இப்ப தன்னையாமடிகளாருக்கும் 20 மொழிக்கு கூட தெரியும், இவருக்கும் 20 மொழிக்கு கூட. அப்ப ரோம்ல வந்து இது ஒரு மொழி கற்கை என்றது ஒரு தனித்துவமான ஒன்றா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அங்க போனோடனே லத்தீன் பற்றிய இது ஞானம் வந்து எபிரேயம் படிச்சிருவான். அதே சேவியரடிகளாருக்கும் பல மொழிகள் தெரியும். மரிய சேவியரடிகளாருக்கும் மரிய சேவியர் அவர் தான் கடைசியா இருந்த ஒரு ஞான குழந்தைங்கள்ட்ட அவருக்கும் தெரியும். அப்ப இந்த இதுல இவருக்கு 22 மொழிகள், சிலர் அதிக பிரசங்கித்தனமா 72 மொழிகள் இவருக்கு தெரியும் என்று சொல்ற ஒரு தன்மையும் இருக்கு. அதே நேரத்துல அப்ப வரலாறு சொல்ற ஒரு இதுவும் இருந்தது, தமிழை சொல்ற ஒரு இதுவும் அவர்கிட்ட இருந்தது. இரண்டாவது சன்மார்க்க போதினி என்ற ஒரு இதழை இவர் கொண்டு வந்தவர். அது முக்கியமான ஒரு பத்திரிகையாக காணப்படுது. அது இவர் கொண்டு வந்த கம்மிமுத்து பிள்ளை. அதுல இவரும் எழுதுற. அப்ப மொழியியல் சார்ந்த விஷயங்களையும் வரலாறு சார்ந்த விஷயங்களையும் மத சார்ந்த விஷயங்களையும் எழுதி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒருவராக இவர் திகழ்ந்தார். இதே நேரத்தில் வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட ஞான உணர்ச்சி என்ற நூல் வீரமாமுனிவரால் தான் எழுதின என்று சொல்லி இந்தியாவில் அதெல்லாம் போட்டு வீரமாமுனிவர் நூல்ல எல்லாம் போட்டு பதிப்பிச்செல்லாம் போட்டாங்க. அந்த நேரத்துல நான் சொன்னேன், அது வீரமாமுனிவர் எழுதையில ஜோசபாஸ் பாதிரியார் தான் அந்த நூலை எழுதினவர். ஆகவே அது தவறான விஷயம் என்றதையும் அங்க ஒரு கண்டனம் இந்தியாவுக்கு எழுதி பிரசுரித்த ஒருவராகவும் காணப்படுகிறேன்.